ஆதார் கார்டில் எப்படி வந்து அட்ரஸ் வந்து ஆன்லைன்லேயே நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு UADA அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து லாகின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்டுருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வித் OTP அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு OTP வந்து வரும். அந்த OTP பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். அதனால டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிடுங்க. நார்மல் வெர்ஷனில் நம்ம வந்து பண்ணுறப்ப சம்டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோடிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், வராமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். உங்களோட ஆல்ரெடி அட்ரஸும் முன்னாடியே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அட்ரஸ் இப்போ வந்து மாற்ற போகிறீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வேலிடான ப்ரூஃப் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ப்ரூஃபை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்படி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் கேட்டு மட்டும்தான் உங்களால் வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ப்ரூஃப் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து கொடுத்துருப்பாங்க செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்குதோ அந்த ப்ரூஃபை நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபைலை நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோடு மேனுவலின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேலிட் ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அதே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரூஃபை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே வரிசையாக நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை 2 டிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டிக் பண்ணிட்டு ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், பேமெண்ட் பேஜ். ஸோ நம்ம 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஹியர்பைன்னு இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு பே ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நெட் பேங்கிங்கு, வேலெட்டு, ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இது மாதிரி எதில் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா வந்து பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய
அந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வேலிடான ஒரு ப்ரூஃப் இருக்குது, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலிடான ஒரு ப்ரூஃப் வந்து வச்சுருக்கீங்க, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸில் உங்ககிட்ட அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் வந்து இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு வந்து போயிடலாம். இ-சேவை மையம் வந்து இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. ப்ரூஃப் இல்லாமல் எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆஃப்லைனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆதார் கார்டில் எப்படி வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.